சுவாமி இப்படி வந்து நிற்கிறாரா அந்த சபையில, கண்ணு கருக்கு ஷட்பத கேசாங்கிற. என் பிள்ளைய கேட்கிறேளே, என் குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா. 12 வயசு ராமருக்கு. சுவாமி வாட்ட சாட்டமா வளர்ந்துருக்கிறதுனால திருஷ்டி வந்துட போறதேன்னு பயந்துன்னு வயசை மாத்தி சொன்னாராம். சூரியன் உதிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தாமரை மலரும். வால்மீகி என்ன சொல்றாரு தெரியுமோ, ஜகத்தையே ரட்சிக்கிறா சக்தனுங்கிறார் ராமரை. அது யதார்த்தம் என்னன்னா தசரதனுக்கு தெரியாதுங்கிறது தான் யதார்த்தம். அவன் குழந்தைன்னு நினைச்சுட்டு இருக்கான். வால்மீகி சொல்றார், சுபுத்திரம் ராஜசார்தூலா ராமம் சத்யபராக்கிரமம் காகபக்ஷதரம் சூரம் ஜேஷ்டம் மேதாதுமர்கசி. காகபக்ஷதரம், காக்கையினுடைய அந்த இறகு இருக்கு பாருங்க, அது மாதிரி கண்ணங்கரீர்னு இருக்கிற கேசமா காகபக்ஷதரம். சுவாமி இப்படி வந்து நிற்கிறாரா அந்த சபையில, கண்ணு கருக்கு ஷட்பத கேசாங்கிறார். வண்டு மாதிரி கேசம். அது மாதிரி இந்த கேசத்தை வர்ணிக்கிறதுக்கு நிறைய, அந்த கருப்பை வர்ணிக்கிறதுக்கு நிறைய உதாரணம் உண்டு. வால்மீகி சொல்றார் காகபக்ஷதரம், காக்கையினுடைய சிறகு போல கண்ணங்கரின்னு கருகருன்னு இருக்கிற அந்த கேசபாரத்தில் குடிமி வச்சுண்டு இருக்கிற, கண்ணு குடிமி வச்சுண்டு. இது இந்த காகபக்ஷதரத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் சொல்லுவா, கண்ணு குடிமி. அது இன்னெல்லாம் உண்டு. இப்போ அது எப்படின்னா, முதல்ல ஒரு 4 வரைக்கடை இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச்சுக்கு அப்படியே கட் பண்ணி விட்டு ஒரு பார்டர் மாதிரி இருக்கும், மயில் இறக்க மாதிரி. அது தாண்டி பின்னாடி முடிஞ்சுட்டு இருப்பா. இது கண்ணுக்குடிமைன்னு பேர். இப்படி இருக்காராம் சுவாமி. காகபக்ஷதரம் சூரம், இப்பேற்பட்ட ஸ்வபுத்திரம், உன்னுடைய பிள்ளைய எனக்கு கொடு, அவனை வச்சுன்னு இந்த யாகத்தை யஜ்ஞ சம்ரட்சணம் பண்ணி யாகத்தை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன், நீ குடுன உயிரிறக்கும் கொடுங்கூற்றி நுழையச் சொன்னான். அந்த உயிரை குடுன்னு யமதர்மராஜா கேட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துதான் தசரதனுக்கு. இதை கேட்ட உடனே மயங்கி விழுந்து விட்டாரான் தசரதன். ராமனை குடுன்ன உடனே ரொம்ப நேரம் முகூர்த்தமிவ நிசம்ஞா, 1.5 மணி நேரம் பிரஜை இல்லையா தசரதனுக்கு. என்ன இவரான்னா வாக்க விட்டுட்டார், நீ கேட்டதெல்லாம் கொடுக்குறேன்னு. இவர் பிள்ளைய கொடுன்ன உடனே முகூர்த்தமிவ நிசம்ஞா, 1.5 மணி நேரம் கழிச்சு பிரஜை தெளிஞ்சு அதை பார்க்குற சம்ஞாவானிதமப்ரவீத் பேச ஆரம்பிச்சார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஊனஷோடச வருஷோ மே ராமோ ராஜீவலோச்சனா ந யுத்த யோக்யதாமஸ்ய பஷ்யாமி சஹ ராட்சஸை. என் பிள்ளைய கேட்கிறேளே, என் குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா. 12 வயசு ராமருக்கு. ஆனால் 12ன்னு சொல்லாமல் ஊனஷோடசா 16 வயசு பூர்த்தி ஆகலையே. சுவாமி வாட்ட சாட்டமாக வளர்ந்துருக்கிறதுனால திருஷ்டி வந்துட போகிறதேன்னு பயந்துன்னு வயசை மாற்றி சொன்னாராம். 16ன்னு சொல்லாமல் 16 பூர்த்தி ஆகலைங்கிறார். 12 ஊனஷோடச வருஷோமே, அப்பேற்பட்ட என் குழந்தைய கேட்குறேளே, அவனுக்கு ஒன்றுமே நயுத்த யோகி. இப்போ தான் குருகுலத்துலேருந்து வந்திருக்கு. பகலில் கண்முழிச்சுருக்கும், ராத்திரி தூங்கிடும். ராஜீவலோச்சனா, செந்தாமரை கண், தாமரை போன்ற கண்களை உடையவன், தாமரை எதழ் போல. ராஜீவலோச்ச, ஏற்கனவே அழகில் மயங்கிட்டார். இவர்கிட்ட போய் கண்ணழக வேற சொல்கிறான் அவன். இப்போ அழகுக்காக இல்லை, தாமரையை சொன்னது அழகுக்கு இல்லை. பின்ன எதுக்குன்னா, சூரியன் உதிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தாமரை மலரும், சூடு படணும். சாயங்காலம் 5 மணிக்கு சூடு குறைஞ்ச உடனே மூடின்றோம் தாமரை. சூரியன் இருந்தால் தான் மலர். ராமருடைய கண்களுக்கு தாமரையை உதாரணமாக சொன்ன காரணம் வயசு குறைச்சலனும். கார்த்தால 7 மணிக்கு தான் எழுந்திருக்கிறார் ராமர். சாயங்காலம் 5 மணிக்கே தைரியத்தை சாப்பிட்டுட்டு தூங்கி போயிடுவான் 6 மணிக்கு அப்படின்னு இவன் நினைச்சுட்டு இருக்கான். இவன் அபிமானத்தினால நினைச்சுட்டு இருக்காரு. சுவாமி எப்படியா இருந்திருக்காரு.
இவர் சொல்கிற 12 வயசில் ஜெகத்தையே ரட்சிக்கிற அளவுக்கு மேதாவியார். சர்வே வேதவிதா சூரா சர்வே, அதாவது அப்பாவினுடைய அஜ்ஞானம் அது. அதனால சொல்கிறாங்க. வால்மீகி என்ன சொல்கிறார் தெரியுமோ, ஜெகத்தையே ரட்சிக்கிறார் சக்தனுங்கிறார் ராமரை. ராமரை சொல்லும் பொழுது 12 வயசு தான் ராமருக்கு. அந்த ராமரை யோஜனை கேட்பனான் தசரதன். இதுதான் பெரிய ப்ராப்ளம் வந்துடுத்துண்டா, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு புரியாட்டா 12 வயசு ராமரை கூப்பிட்டு அனுப்பணும். சுவாமி வருவரா, என்ன விஷயம்னு கேட்பார். இது மாதிரி சொன்ன உடனே இதை வேணால் இப்படி பண்ணலாமேன்னு யோஜனை சொல்லுவாராம். 12 வயசில் அப்பேற்பட்ட மேதாவியாக இருக்கிற ராமரை போய் இவர் தூங்கு மூஞ்சிங்கிறார். 7 மணிக்கு தான் எழுந்திருப்பார், சாயங்காலம் 5 மணிக்கே தூங்கி. இது தப்புன்னு அர்த்தம் இல்லை, இப்படியும் அர்த்தம் சொல்லுவா. அது யதார்த்தம் என்னன்னா தசரதனுக்கு தெரியாதுங்கிறது தான் யதார்த்தம். அவன் குழந்தைன்னு நினைச்சுட்டு இருக்கான். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.